நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா பாத்தீங்க அப்படின்னா தினம் 10 அப்படின்ற ஒரு தொடர் நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி ஒரு 10 கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 6 யூனிட்ல இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. இதுவரையில நம்ம 180 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னைக்கு டே 19க்கான 10 கொஸ்டின் பார்ப்போம். என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இருக்க கொஸ்டினை வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? 10 கொஸ்டினை வாசிக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமர் சோனா பங்களா என்ற வங்கதேச தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஹூ கம்போஸ் தி பெங்காலி நேஷனல் ஆந்தம் அமர் சோனா பங்களா யார் பாத்தீங்கன்னா இயற்றினாங்க. அடுத்து பாருங்க. ஹல்கிலால் என்ற வார செய்தித்தாளை தொடங்கியவர் யார்? Who started the weekly newspaper named Al Hilal? யார் தொடங்கினா? அடுத்து பாருங்க. மூணாவது கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. In which year was Dr. B.R. Ambedkar awarded the பாரத் ரத்னா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதல் இந்திய சுதந்திர போர் என்னும் நூலை எழுதியவர். Who write the book titled The First War of Indian Independence? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐந்தாவது கொஸ்டின். நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சரத்து எது? Which article provides special state to the state of நாகாலாந்து? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யார் அப்படின்றத கேட்கிறாங்க. அடுத்து பாருங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கத்தை பற்றி கூறும் சரத்து. Which article deals with the formation of the GST council? அடுத்து பாருங்க. சர்க்காரியா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. In which year was the சர்க்காரியா கமிஷன் established? எந்த இயர் அப்படின்றத கேட்கிறாங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து பாருங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. Who was the first speaker of independent India? அடுத்து பாருங்க. தேசிய விவசாயிகள் தினம் கடைபிடிக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. On which day is the national farmer day? கிஷான் திவாஸ் எப்போ அப்படின்றதான். இப்போ இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1. அமர் சோனா பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹல்கிலால் என்ற வார செய்தித்தாள் பாத்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் உடையது. அபுல் கலாம் ஆசாத் உடையது. மிக இளம் வயது ஐஎன்சி உடைய தலைவர், மிக இளம் வயது இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். கல்வி அமைச்சராகவும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இருந்திருப்பார். டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. பாரத் ரத்னா 1990 வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க. முதல் இந்திய சுதந்திர போர் என்னும் நூலை எழுதியவர் பாத்தீங்கன்னா வி.டி. சவார்கர் 1857 புரட்சி முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற பெயர்ல எழுதியிருப்பாரு. நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படக்கூடிய ஆர்டிகல் 371A பத்தி சொல்லுங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ஓகேவா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் தலசுய ஆட்சியினுடைய தந்தை, அதாவது உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 1881 உள்ளாட்சி தொடர்பான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. அதனால இவரை உள்ளாட்சி அமைப்புகளுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கத்தை பற்றி கூறக்கூடிய சரத்து 279A. 279A 101வது சட்ட திருத்தம் 2016 கொண்டு வந்தாங்க. 101வது சட்ட திருத்தம் 2016 கொண்டு வரப்பட்டது. சர்க்காரியா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக 1983 சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் ஜி.வி. மௌலங்கார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசிய விவசாயிகள் தினம். சரண் சிங் அவர்களுடைய பிறந்த தினமான டிசம்பர் 23. ஓகேவா? டிசம்பர் 23 பாத்தீங்கன்னா
நம்ம தேசிய விவசாயிகள் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஓகேவா? இப்போ தேசிய விவசாயிகள் தினம் கடைபிடிக்கக்கூடிய நாள் வந்து டிசம்பர் 23. சரண் சிங், பிரதமர் சரண் சிங் இருக்கார் இல்லையா, சரண் சிங்கோடைய பிறந்த தினம் இது. அவர் விவசாய சங்கத்தினுடைய தலைவராகவும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இருந்திருப்பார். அதனால அதை நினைவு கூறும் வகையில இந்திய அரசாங்கம் டிசம்பர் 23 விவசாயிகள் தினமா கொண்டாடிட்டு வரும். சரி, ஆன்சர் பார்க்கலாமா? அப்ப அமர் சோனா பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள தேசிய கீதம் இயற்றியது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அல்ஹிலால் என்ற வார பத்திரிகை யாருடையது அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் உடையது. பாரத ரத்னா அம்பேத்கருக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு 1990. முதல் இந்திய சுதந்திர போர் வி.டி. சவாக்கர் எழுதியிருப்பாரு. நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடிய ஆர்டிகல் 371A. தலசுய ஆட்சி உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி சொல்லக்கூடியது 279A. சர்க்காரியா கமிஷன் 1983 அமைக்கப்பட்டது. முதல் சபாநாயகர், சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் ஜி.வி. மௌலங்கார். தேசிய விவசாயிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 23. இப்போ இன்னைக்கான 10 கொஸ்டின் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுவரையில நம்ம 190 முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இது குரூப் 4 முடிகிற வரைக்கும் இந்த சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு போயிட்டு இருக்கும். தினம் 10 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும்.